என்னங்க கல்யாண வீட்டுல இருந்து அப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்க? என்னடா அங்க எல்லாத்தையும் ஓடி ஓடி கவனிச்சானுங்களே, என்ன எந்த கழுதையாவது கவனிச்சுதாடா? நான் தான் இருக்கேன் நேசமா. ஏமா நம்ம வீட்டுக்கு எப்பமா வருவீங்க? என்ன அழகி, கல்யாணம் ஆயிட்டா புருஷன் இருக்கிற இடத்துல தானே பெண் இருக்கணும், இது கூட தெரியாதா? அம்மா நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சிக்காதீங்க. என்ன அழகி சொல்லு. அந்த பொண்ணை பத்தி பரவாயில்ல, சும்மா சொல்லு. அந்த குருட்டு பொண்ணை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என்னடி சொன்ன? இல்லம்மா, அந்த குருட்டு பொண்ணு எல்லாத்துக்கும் முன்ன முன்ன வருது, இது பெரிய அபசகுணம்மா. அதனால் என்னடி, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, பாவம். காலம் பூரா நீங்க இந்த குருட்டு பொண்ணோட அழுதுகிட்டு தான் இருக்கணும். சந்தோஷமா இருக்க நேரம் எங்க இருக்க போகுது? நீங்க அவரை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துருங்கம்மா. அரமனை போல வீடும், அந்தஸ்துக்கு தகுந்த காரும், அழைச்சா வந்து நிக்க ஆட்களும் இருக்கும்போது நீங்க எதுக்கமா இங்க கஷ்டப்படணும்? சரி சரி இருக்கட்டும். அப்பா பெட்டி படுக்கலாம் எடுத்து வண்டியில வை. போ. எங்கடா போயிட்டு வந்த? வீராசாமி பிள்ளை ஊருக்கு போனாரு, அவரை ஸ்டேஷன் வரையிலும் போய் அனுப்பிச்சிட்டு வந்தேன். ஏன் பட்டணம் வரையிலும் கொண்டு போய் விட்டுட்டு வரப்படாது? ஏண்டா அந்த பசங்க கொஞ்சமாவது என்ன மதிச்சானுங்களா? இல்ல அந்த வீராசாமி பிள்ளை தான் கவனிச்சானா? அவங்கிட்ட பணம் இருந்தா அவன் மட்டோடடா. அவன் குதிரை பந்தயக்காரன் தானே, அவன் பணம் எத்தனை நாளைக்கு நிலைக்கும் பாத்துடுறேன். ஏய், இனிமே நீ அவங்க வீட்டு பக்கமே போகப்படாது. ஆமா. என்னப்பா இப்படி திடீர்னு தடை உத்தரவு போடுறீங்க? ஏய், என்னப்பா மரியாதையா நான் சொல்றபடி கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? அப்ப பொண்ணு? பொண்ணுக்கு என்னடா, நான் விரலை அசைச்சா 1000 பொண்ணுல வந்து நிக்கும். அத்தனை பெண்ணையும் அப்பா கட்டிக்கிறது கலியுக தசரதர் ஆயிடுங்க. நீ போடா தடியா. என்னடா சொல்ற? அப்பா நான் அந்த மேரியை தவிர வேற யாரையும் கல்யாணம் செய்துக்க மாட்டேன். செஞ்சுக்குவேடா, செஞ்சுக்குவேன். நீ எப்படி செஞ்சுக்குவேன்னு பாக்குறேன் நான். மீனா, மீனா எழுந்துருமா, முகத்தை கழுவிட்டு காபி சாப்பிடு. அண்ணி, செல்வமண்ணா சாப்பிட்டாரா? அவர் அப்புறம் சாப்பிடுவார், நீ முதல்ல சாப்பிடு. வாமா. அண்ணி, எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் ஒரு கஷ்டமா மீனா? நீ இப்படி சொன்னாதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். அண்ணி, தாய் இறந்த துக்கத்தை கூட உங்கள் அன்பால் மறக்கும்படி செய்து விட்டீர்கள். இனிமேல் நீங்கள் தான் எனக்கு தாய், தந்தை எல்லாம். ராஜம், நீ வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு மிகவும் கஷ்டப்படுகிறாய். இந்த ஏழையை மணந்து கொண்டதில் எவ்வளவு துன்பம் பார்த்தாயா? அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். கார்ல உல்லாசமாய் சென்று காற்று வாங்கி வருவதை விட வீட்டு வேலைகளை செய்து கொண்டு வருவது எவ்வளவு தெம்பா இருக்கிறது தெரியுமா? ராஜம், உன் குணமே குணம். பாத்திரத்தை தேய்த்து தேய்த்து மலர் போன்ற உன் கைகள் தேய்ந்து விட்டன. உன் உடலே வாடிவிட்டது. அதிலும் என் தங்கை மீனாவை எவ்வளவு ஆசையுடன் நேசிக்கிறாய். பாவம், மீனா கண்ணிழந்த பெண். அவளுக்கு சேவை செய்வதில் தனி ஆனந்தம் காண்கிறேன். மீனாவை நான் தானே கவனித்துக் கொள்ள வேண்டும், வேறு யார் இருக்கிறார்கள்? ஆகா, என் அருமை மேரி, உன்னை நான் எப்பொழுது கல்யாணம் செய்து கொள்வேன்? என் உயிரே, என் அன்பே மேரி.
மை ஐஸ் மேரி. டார்லிங், என்ன பத்தியே மறந்துட்டீங்களே. எப்ப வருவீங்க? எத்தனை நாளா உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். மை டியர் சூரியமூர்த்தி, நீங்க அந்த குருட்டு பொண்ணோட அழுதுகிட்டு தான் இருக்கணும். சந்தோஷமா இருக்க நேரம் எங்க இருக்க போகுது? நீங்க அவரை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துருங்கம்மா. அரமனை போல வீடும், அந்தஸ்துக்கு தகுந்த காரும், அழைச்சா வந்து நிக்க ஆட்களும் இருக்கும்போது நீங்க எதுக்குமா இங்க கஷ்டப்படணும்? காலம் பூரா நீங்க அந்த குருட்டு பொண்ணோட அழுதுகிட்டு தான் இருக்கணும். சந்தோஷமா இருக்க நேரம் எங்க இருக்க போகுது? நீங்க அவரை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துருங்கம்மா. அரமனை போல வீடும், அந்தஸ்துக்கு தகுந்த காரும், அழைச்சா வந்து நிக்க ஆட்களும் இருக்கும்போது நீங்க எதுக்குமா இங்க கஷ்டப்படணும்? காலம் பூரா நீங்க அந்த குருட்டு பொண்ணோட அழுதுகிட்டு தான் இருக்கணும். சந்தோஷமா இருக்க நேரம் எங்க இருக்க போகுது? நீங்க அவரை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துருங்கம்மா. அரமனை போல வீடும், அந்தஸ்துக்கு தகுந்த காரும், அழைச்சா வந்து நிக்க ஆட்களும் இருக்கும்போது நீங்க எதுக்குமா இங்க கஷ்டப்படணும்? நீ சொன்னது அவ்வளவு உண்மை அழகி. கட்டி வெல்லம் போலே துதி சொட்டும் பேச்சுக்காரி, அட்டி இல்லை பியாரி, தேன் லட்டு போன்ற ஒய்யாரி. சந்தர்ப்பம் இன்றைக்கு நன்றாய் அமைந்ததே, சந்தித்தே ஆனந்தம் கொள்ளத் தகுந்ததே. சந்தர்ப்பம் இன்றைக்கு நன்றாய் அமைந்ததே, சந்தித்தே ஆனந்தம் கொள்ளத் தகுந்ததே. கருப்பும் காகமும் போலே, பெரும் கசப்பும் வேம்பும் போலே, கரும்பும் எறும்பும் போலே, காதல் வாழ்வின் நாளே கலந்து இணைந்து மகிழ்ந்து வாழ்வதுதான் ஜாலி. ராஜம், ராஜம், என்ன இப்படி படுத்துக் கொண்டிருக்கிறாய்? உன் உடம்புக்கு என்ன? ஏன் அழுகிறாய்? நீ அழுவதை பார்த்தால் என் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருக்கிறதே. அழாதே ராஜம். இனி இந்த வீட்டில் என்னால் ஒரு நாளைக்கு கூட இருக்க முடியாது. வாழ பிறந்த நான் இந்த வீட்டில் வேலைக்காரியா இருக்க விரும்பவில்லை. அப்படி என்ன நடந்தது? என்ன நடக்கவில்லை? வேலை செய்து செய்து ஓடாய் போய்விட்டேன். இல்லை, உங்களிடம் சந்தோஷமாய் பேசலாம் என்றால் நேரம் தான் இருக்கின்றதா? என்னால் இந்த மாதிரி வதைப்பட்டுக் கொண்டு இருக்க முடியாது. புறப்படுங்க, மெட்ராஸ் போயிடலாம். என்ன ராஜம், திடீரென்று இப்படி பேசுகிறாய்? நீ படித்தவள், இப்படி சொல்லலாமா? மணமாகி இன்னும் 1 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள் நாம் மதராஸ் போய்விட்டால் ஊரிலே என்ன சொல்லுவார்கள்? மீனாவுக்குத்தான் யார் ஆதரவு?
கொஞ்ச காலம் பொறுமையாயிரு. பொறுமை பொறுமை நல்ல பொறுமை. பொறுமைக்கும் ஒரு எல்லை இல்லையா? எஸ்மா, பொறுமை கடலை விட பெருசும்பாங்களே. பெருசுதான். நேரிய மணக்க இந்த கிழவர் கொஞ்சமாவது இடம் கொடுக்கிறாரா? ஏண்டா வீரையா, அந்த பெண்ணோட அப்பா ஒரு 10,000 ரூபாயை தந்து அந்த பெண்ணை எனக்கு தர்றேன்னு சொன்னா இவர் வேண்டானா சொல்லிடுவாரு? சொல்ல மாட்டாருங்க எஜமான், சொல்ல மாட்டாரு. பணம் பல ஜாதியையும் ஒரே ஜாதியா செஞ்சிடும்னு சும்மாவா சொல்றாங்க? இந்தா மீனா, எப்ப பார்த்தாலும் இப்படி அழுதுகிட்டே இருந்தா இந்த வீடு எப்படி உருப்படும்? அண்ணே, உண்மையின் மீது எவ்வளவு அன்பா இருந்தீங்க. இப்படி கோவமா பேசுறீங்களே, நான் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லையே. என்னதும் என் கூட சரியா பேசுறதில்லை. இந்த மீனா, அனாவசியமா எதையும் பேசாத. நானும் அவரை உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அவரை கல்யாணம் பண்ணிட்டதுல இருந்து உனக்கு வேலை செய்யறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. பழைய எம்எல்ஏ சுமத்திரிய அவர் என்னோட பேசுறதே கிடையாது. அவரை கல்யாணம் பண்ணி என்ன சுகத்தை கண்ட. ராஜு, ஏன் அழுதுகிட்டு இருக்க? யார் என்ன சொன்னா? மீனா, என்ன நடந்தது? ஒன்றும் இல்லைன்னா அண்ணே, நான் உங்களை இவளோடு பேச விடாம செய்துட்டேனா? எப்பொழுதும் உங்களை விட்டு பிரியாம கொஞ்சம் குழாவிக்கிட்டே இருக்கிறேனா? இவளை சதா வெடுவெடுன்னு விழுக்கிறானா? இப்படி எல்லாம் பேச்சு கேட்கறதுக்கு தானே உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மீனா, நாங்கள் சந்தோஷமா இருப்பது உங்களுக்கு பிடிக்கல, அப்படித்தானே? கோபிக்காதீங்க அண்ணா, நான் ஒன்னும் சொல்லலை. எல்லாம் எனக்கு தெரியும். நானும் கவனிச்சுட்டு தான் வர்றேன். இந்த வீட்டினுடைய போக்கே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பெண்களுக்கே பொறாமை கூட உடன் பிறந்ததல்லவா? பின்ன எதனால் உன் கண்ணை கடவுள் பிடுங்கி வச்சிருக்கான்? வாராஜு, மீனா, மீனா, ஏன் அழுகுற? ஒண்ணும் இல்லைன்னா அம்மா ஞாபகம் வந்தது, அதனால. மீனா, அந்த பாக்கியம் தான் நமக்கு கொடுத்து வைக்கலையே. மீனா, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்? அழாதே மீனா. ஐய, என்ன இது குரங்கு மாதிரி குதிக்கிறியே? அழகே, இங்க பத்தியா கட்டுல உட்கார்ந்துருக்க மாதிரியா இருக்கு, குதிரையில போற மாதிரி இருக்கு. ஹை, குயிக், குயிக், ஹை. மனுஷனா பிறந்தா இப்படி எல்லாம் அனுபவிக்கணும். அதானே, நாய்கிட்ட கொஞ்சம் ஆசையா பழகுனா மூஞ்சிய நக்க ஆரம்பிக்குமா? அது மாதிரி கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப வேலை செய்வ போல இருக்க. அட நீ ஒண்ணு, நான் எல்லாம் படுத்து போறது நாம ஒரு நாள் படுத்தா என்னவா? ஆமா, இப்படி அனுபவிக்கிற மனுஷங்கிட்ட போய் சமதர்மம் பேசினா சண்டைக்கு வராம என்ன பண்ணுவான்? நல்லா இருக்கு. எஜமானியமா அங்க என்ன கஷ்டப்படுதோ, நாம இங்க கும்மாள் அடிக்கும். ஏண்டி இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா உனக்கு ஆட்டி போட்டு யாருடி பலமா இருக்காங்க? அண்ணே, எழுந்திருடி, எழுந்திருடி. ஐயோ அம்மா, ஐயோ அண்ணே, அண்ணே, ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அண்ணே, அண்ணே. எப்பா பாரு, முடியல போய் அழுதுகிட்டே இருக்க. சீக்கிரமா தண்ணி அடிச்சு உள்ள கொண்டு ஊத்து, நான் வெளியே போயிட்டு வரேன். புரியுதா? ஐயோ அம்மா, மீனா, அழாத கண்ணே. அம்மா, 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 அம்மா. நீலா, துயராமா,
கவலைகளாலே களைத்தேன் இளைத்தேன் கவலைகளாலே களைத்தேன் இளைத்தேன் கண்களிரண்டும் இழந்தவள் பேதை பெண்ணெனில் பேயும் இறங்குமென் பாரே பெண்ணெனில் பேயும் இறங்குமென் பாரே பெண்ணை பெண் வாட்டும் பாரதம் பாரே பெண்ணை பெண் வாட்டும் பாரதம் பாரே வீட்டை மெழுகிட வேண்டும் வீட்டை மெழுகிட வேண்டும் வேட்டி துவை திட வேண்டும் வேட்டி துவை திட வேண்டும் மாவையரை திட வேண்டும் மாவையரை திட வேண்டும் மாடாய் உழைத்திட வேண்டும் கவலைகள் மிகவாகுதே எந்தன் கால்கள் தடுமாறுதே கவலைகள் மிகவாகுதே எந்தன் கால்கள் தடுமாறுதே காணே ஒரு வழியே கதி கலங்கி வாடுதே அம்மா 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 ஐயா இப்படித்தானே எல்லா சாமானையும் உடைச்சு நாசம் பண்றேன் உருட்டு முண்டமே மீனா என்ன இது ஆ, ரத்தம் எப்படிமா அந்த காயம் ஏற்பட்டது ஒண்ணுமில்ல என்ன கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேன் ஐயோ மீனா இது என்னம்மா இது ராஜம் மீனாவை இப்படி எல்லாம் தனியா போக விடாதம்மா நான் எவ்வளவு தடவை வேலை செய்யாதுன்னு சொன்னாலும் மீனா கேக்குறது இல்ல உங்களுக்கு உதவியா இருக்கிறேன்னு வந்துடுற மீனா இனிமே அண்ணி சொல்றபடி கேட்டு நடக்கணுமா ம்? ஏண்டா வீரையா, எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, இருக்கிறது ஒரே மவன், அவன் நான் சொல்றபடி கேட்க மாட்டேங்கிறானேடா. அப்போ அவரு சொல்ற மாதிரி நீங்க கேட்டா எல்லாம் சரியா போகுது. என்னடா இது, அப்பன் சொல்றபடி மகன் கேட்கறதா, மகன் சொல்றபடி அப்பன் கேட்கறதாடா? காலம் மாறி போச்சு பாருங்க. இப்பெல்லாம் மகனுங்க சொல்ற மாதிரி தான் அப்பனுங்க எல்லாம் கேக்குறாங்க. நீங்க சின்னையா சொல்ற மாதிரி
மேரி அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். அட பாவி, ஏண்டா அந்த பாவத்தை எங்கடா கொண்டு போய் தொலைக்கிறது? காசி ராமேஸ்வரம் கொண்டு போய் தொலைச்சிடலாம். எதுமா உங்களுக்கோ வயசாச்சு, நீங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? சிறிதுங்க சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம அப்படியே போய் கோயில் குளம் எல்லாம் பார்த்துட்டு வந்து சேரலாம். ஆ, போடா போடா தடியா, போயும் போயும் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் பாரு. இந்த மீனா காப்பி. ஐயோ, இப்படிதானே என் வெள்ளி பாத்திரம் எல்லாம் பாழா போகுது. நான் தான் பாழா போறேன்னா என் வெள்ளி பாத்திரம் கூட பாழா போகலாம். ஐயோ அண்ணே, இப்படி கொதிக்க கொதிக்க காப்பியை கொண்டு வந்து என் கையில் கொடுக்கிறீங்களே. இதே போல் உங்களுக்கு ஒரு தங்கை இருந்தா இப்படி செய்வீர்களா? ஏண்டி, யாரையா நானும் உன்னை போல புருடியா இல்லைன்னு தானே கவலைப்படுறேன். அப்படித்தானே? ஐயோ, இந்த மாதிரி வித்தியாசமா நினைக்காதீங்க அண்ணே. இப்படி எல்லாம் செய்வது உங்களுக்கே நியாயமா? என்ன இது? பாத்தீங்களா, காப்பி ஆத்தி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு கொதிக்க கொதிக்க கொடுத்தேன்னு என் மேல அபாடமா சொல்லி காப்பியோட வெள்ளி டம்ளரையும் வீசி எரிஞ்சிட்டு என்ன கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுட்டா. ஐயோ, அப்படி நான் ஒண்ணும் சொல்லவே இல்லைன்னா. மூடுவாயே, நீ அப்படி சொல்லி இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மாவா சொல்றாங்க குருடிக்கு குறும்பு அதிகம் என்று? குருட்டு கழுத என்னடா சொன்னேன்? பாவி, நீ தினமும் இப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பாய் போல் இருக்கிறது. அதுதான் நான் வரும்போதெல்லாம் அழுது கொண்டே இருக்கிறான். உன் நெஞ்சிலே கொஞ்சம் கூட ஈவிரக்கம் கிடையாதா? வஞ்சக எண்ணமற்ற வாஞ்சியுள்ள மீனாவை அடிக்க துணிந்த துரோகி நீ ஒரு மனிதன். வேண்டாம் அண்ணா, வேண்டாம். அம்மா, ராஜேந்திரா, உன்னுடைய உண்மை அன்பே உங்கள் எல்லோரையும் காப்பாற்றும். உங்களுக்குள் ஒற்றுமையாய் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் இருந்தால் அதுவே உன் தாயாகிய நான் செய்த பாக்கியம். அம்மா, செல்வம் செல்வம், செல்வம், என்ன இருந்தாலும் நம் கூட பிறந்த தங்கை நாமே குருடி என்று சொல்லலாமா? எதிர்பாராத விதமாக எனக்கோ அல்லது உனக்கோ கண்ணோ காலோ போய்விட்டால், நம்மை குருடா நுண்டி என்று யாராவது சொன்னால் நம் மனம் என்ன பாடுபடும்? இனி தங்கை அப்படியெல்லாம் சொல்லாதேப்பா. வாம்மா. நன்றா இருக்கிறது குடும்ப லட்சணம். ஒரு பொண்ணு திமிரா பேசுறது, அத கண்டிச்சா அதுக்காக இவ்வளவு பெரிய ஆண் பிள்ளையை அடிப்பதா? அவமானம், அவமானம், பெரிய அவமானம். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை விட உயிரை விட்டு விடலாம். அரண்மனை போல வீடும், அந்தஸ்து தகுந்த காரம், அழைத்தா வந்து நிற்க ஆட்கள் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் இங்க எதற்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? புறப்படுங்க மெட்ராஸுக்கு. இனி 6 நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம். ஆமாம் ராஜன், தமையனாயிருந்தால் என்ன, தங்கையாயிருந்தால் என்ன, தன்மானத்தை விட்டு வாழ வேண்டாம். நான் போய் வண்டி கொண்டு வருகிறேன், நீ சாமான்களை எடுத்து வை. ஐயாவுக்கு தெரிஞ்சா கோவிச்சுக்குவாரு. போடா இடியட், எனக்கு பைசா நான் சாப்பிட மாட்டேனே. எதுமா என்னடா அது? அடிக்கடி இடியட் இடியட்னு சொல்றீங்களே. ஆமா, அப்படின்னா என்னங்க? அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லவருன்னு அர்த்தம், தெரிஞ்சதா? அப்படிங்களா? டேய், நான் அண்ணன் வீட்டுக்கு போறேன், அப்பா வந்தா சொல்லாதடா இடியட். சரிதாங்க சரிதாங்க சரிதாங்க. அண்ணா, என்ன வண்டி வெளியே நிற்கிறது? எங்கேயாவது டூர் போகிறீர்களா? பாப்பா சூரியமூர்த்தி, நல்ல சமயத்தில் வந்தாய். தம்பி என்னோடு கோபித்துக் கொண்டு ராஜத்தையும் அழைத்துக் கொண்டு மதராசுக்கு போறானா? இது நியாயமா? நீயாவது சொல்லப்பா. பிரிவா? இதற்குள்ளா? கல்யாணமாகி சரியாக 1 மாதம் கூட ஆகவில்லை, அதற்குள் இவர்கள் உங்களை விட்டு பிரிவதா? ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பெரியோர்கள் தம் குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தம்பிக்கு கல்யாணம் செய்து வைத்தார்.
அவர்கள் அண்ணன் குடும்பத்தை பரிதவிக்க விட்டு பிரிந்து போய் தனி குடுத்தனம் நடத்த குறைந்தது 1 வருடமாவது ஆகும். இவர்கள் 1 மாதத்திற்குள் கிளம்பி விட்டார்களே. நீங்கள் அனாவசியமாய் தலையிட வேண்டாம். ஆமாம், இது எங்கள் சொந்த விஷயம். உன்னுடைய படிப்பிற்கு பணம் அனுப்ப மீனா தன்னுடைய செயினை விற்று பணம் கொடுத்தது சொந்த விஷயம். மூத்தவன் இருக்க இளையவனுக்கு தன்னுடைய நலத்தை கூட கருதாமல் மனம் செய்து வைத்தது சொந்த விஷயம். மீனாவின் கண்ணீர், அண்ணாவின் ஆற்றா துயரம், இவற்றையெல்லாம் மீறி நேற்று வந்தவளுடன் ஓடுவது சொந்த விஷயம். பேஷ், நன்றாயிருக்கிறது உங்கள் சொந்த விஷயம். சூரியமூர்த்தி, என் கோபத்தை கிளற வேண்டாம். அப்பா செல்வம், குழந்தை முதல் உன்னையும் தங்கையையும் என் உயிரினும் மேலாக வளர்த்த நான் உன்னை பிரிந்து எப்படி வாழ்வேன்? தங்கைதான் உன்னை பிரிந்திருப்பாளா? இதோ கண்ணிழந்த பெண்ணை பார். இவளுக்காவது எங்களை விட்டு பிரிய வேண்டாம் அப்பா. அண்ணா, நான் என்ன குற்றம் செய்திருந்தாலும் அண்ணியும் நீங்களும் மன்னித்து விடுங்கள். எங்களை மட்டும் விட்டு பிரிந்து போகாதீர்கள். நீங்கள் போனா நான் இறந்து விடுவேன் அண்ணா. நான் அன்னைக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். வீட்டு வேலைகள் எல்லாம் நானே செய்கிறேன். செல்வம், என்னப்பா உன் மனம் கல்லா? மீனாவின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வந்து நாங்கள் பார்த்தறியோமே. அந்த பெண் இவ்வளவு கதறியும் கூட உன் மனமாறாமல் நின்று கொண்டிருக்கிறாய். ஒரு பெண்ணினால் இன்று உடன் பிறந்த பெண்ணின் கண்ணீர் விலையற்றதாகிவிட்டது. அப்படித்தானே? நிறுத்து. ரொம்ப யோக்கியன் மாதிரி பேசுகிறாயே. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இல்லை என்று சொல்லிவிட்டார் உங்க அப்பா. போதாததற்கு இந்த வீட்டையும் எல்லோருமாக சேர்ந்து பங்கு போட்டுக் கொண்டீர்கள். என்னுடைய வருங்கால வாழ்க்கைக்கு எதுவுமே ஆதாரம் இல்லாமல் செய்து விட்டீர்கள். சொத்தும் சுகமும் போனதுடன் என் மானமும் போய்விட்டது. இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். வா ராஜா. தம்பி, என்னை கேவலமாக பேசாது. உன் கல்யாணத்திற்குத்தானே வீட்டை அடகு வைத்தேன். என்னை கேட்டு அடகு வைத்தீர்கள்? உண்மைதான். என்னை மன்னித்து விடு. எப்படியாவது வீட்டை சீக்கிரம் திருப்பி விடுகிறேன். நீங்கள் மட்டும் எங்களை விட்டு பிரிந்து போகாதீர்கள். இனி ராஜத்திற்கு ஒரு கஷ்டமும் தரமாட்டேன். ராஜம் செல்வமாக வளர்ந்த பெண் வீட்டு வேலைகளை செய்வதென்றால் சிறிது கஷ்டமாகத்தான் இருக்கு. இனி உங்களுக்கு நானே சமையல் செய்து போடுகிறேன். செல்வம், ராஜத்தை அழைத்துக் கொண்டு உள்ளே போப்பா. நான் செய்த முடிவு முடிவுதான். இனி என் மனதை மாற்ற யாரால முடியாது. ஆமா, அம்மாவால் மாற்றிய மனதை அண்ணாவால் மாற்ற முடியாதுதான். உங்கள் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எனக்கும் பேச தெரியும். மௌனமாயிருந்தே இவ்வளவு காரியத்தையும் சாதித்துக் கொண்ட நீ வாய் திறந்து பேச ஆரம்பித்து விட்டார். உலகமே பொறுக்காது தாயே. ஏய், வீண் கலாட்டா செய்வதற்காக இங்கு வந்தாய்? அதெல்லாம் உங்கள் வீட்டில். நீ பேசாமல் இருப்பா. தம்பி கோபமா இருக்கிறான். தம்பி, நான் இவ்வளவு கவலைப்பட மாட்டேன். எது வாழ்வு எது தாழ்வு என்று கூட தெரியாது நீ எப்படி உன் வாழ்க்கை நடத்துவா என்றுதான் நான் உன்னை விட்டு பிரிய தயங்குகிறேன். எல்லாம் எனக்கு தெரியும். உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை உங்களால் நன்றாக உணர்ந்து கொண்டேன். புறப்படுங்க, ட்ரெயினுக்கு நேரம் ஆகிறது. செல்வம், ராஜம், கடைசியாக உங்கள் காலில் விழுந்து வேண்டிக் கொள்கிறேன். எங்களை மட்டும் விட்டு பிரிந்து போகாது. செல்வம், செல்வம், செல்வம். நடுத்தரவில் சந்தித்த இந்த புண்ணியவதியை கல்யாணம் செய்து கொண்டான் அல்லவா? இவன் நடுத்தரவில் நிற்கும் காலம் வந்து விட்டது. நன்றி கட்ட நாய். தம்பி, கோவித்துக் கொள்ளாதேப்பா. தெரியாமல் அடித்து விட்டான். மன்னித்து விடு. அண்ணா, அவன் என்னை கத்தியால் குத்தி இருந்தாலும் கூட கவலைப்பட மாட்டேன். நாம் எவ்வளவோ சொல்லியும் எல்லோரையும் விட்டு போய்விட்டாரே என்றுதான் கவலையா இருக்கிறது. அண்ணா, செல்லும் அண்ணா இனிமேல் வரவே மாட்டாரா? கலங்காத மீனா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து விடுவான். ஐயோ, என்னால்தானே இவ்வளவு கஷ்டங்களும். அந்த இடி என் தலைமேல் விழுந்து நான் இறந்து போயிருக்க கூடாதா? என் கண்களை பிடுங்கிக் கொண்டு என்னையே சித்திரவதை
செய்ய வேண்டும். என்னால் தானே செல்வமண்ணா உங்களை விட்டு பிரிந்து போக நேர்ந்தது. அப்படியெல்லாம் சொல்லாதே மீனா. யார் உன்னை விட்டு பிரிந்தாலும் நான் எப்பவும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். அப்படியே கொஞ்சம் படுத்துக்க. பாலும் பழம் வச்சிருக்கேன், சாப்பிடு. நான் அச்சாபீஸுக்கு போயிட்டு வரேன். சரி அண்ணா. ஐயோ, என்னால் தானே இவ்வளவு கஷ்டங்களும். அந்த ஈடு என் தலைமேல் விழுந்து நான் இறந்து போயிருக்க கூடாதா? என் கண்களை பிடுங்கிக் கொண்டு என்னையே சித்திரவதை செய்ய வேண்டும். என்னால் தானே. வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற உயர்ந்த லட்சியத்தின் பயனை இப்பொழுதுதான் அனுபவிக்கிறோம். அது மட்டுமா ராஜம், இன்பத்தின் எல்லையே எட்டு பிடித்து விட்டோமே. இனிமேல் நம்மை எவ்வித தொல்லையும் தொடாது. இல்லை, இனிமேல் நமக்கு தொல்லையே இல்லை. மிஸ்டர் ராஜேந்திரன், என்ன இது இவ்வளவு பேப்பரை வேஸ்ட் பண்ணிட்டியே? உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? மன்னிச்சிருங்க சார், மனசு சரியா இல்ல, தவறிடுச்சு. நொண்டி சமாதானம். உனக்கு 3 முறை வார்னிங் கொடுத்தாச்சு. உன்னை டிஸ்மிஸ் செய்திருக்கேன். சார், என் தங்கையை தனியா ஜுரத்தோட வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த ஞாபகத்துல அதுக்கே வேலைக்கு வந்த? வீட்டுல இருந்துக்கிட்டு தானே. ஒரு தடவை அம்மாவுக்கு உடம்பா சௌக்கியம், மறுமுறை தம்பி தனியா போயிட்டான், இன்னொரு தடவை தங்கச்சின்னு உடம்பு சரியா இல்ல. என்ன விளையாடுறியா? தயவு செய்யுங்க சார், இனிமே தவறு செய்யவே மாட்டேன். இந்த வேலை கூட போயிட்டா என் தங்கையை எப்படி காப்பாற்றுவேன்? 8 மணி நேரம் வேலை மட்டும் இல்ல, 24 மணி நேரம் வேலை செய்யறேன் சார். முடியாது. உன்னை போல ஆளுங்களுக்கு என் உயர்ந்த பத்திரிகை ஆபீஸில் இடமில்லை. இடமில்லை? மாடாய் உழைத்தவனுக்கு இடமில்லை, நாயை போல் நன்றி காட்டியவனுக்கு இடமில்லை. பேசுவது தேசியம், எழுதுவது ஏழைகளின் துயரம், விரக்கடிப்பது என்னை போன்ற ஏழைகளை. Shut up! உண்மை செய்திகளை இருட்டடிப்பு செய்வது போல் என் வாயை மூடச் சொல்கிறேன், அப்படித்தானே? Get out! போகிறேன். உம்முடைய உயர்ந்த பத்திரிகை இனிமேலாவது ஏழைகளின் தோழனாக இருக்கட்டும். பணத்திற்காக எழுத்து சுதந்திரத்தை ஏலம் விடாமல் இருக்கட்டும். கண்ணியத்தை இழக்காமல் இருக்கட்டும். உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். அப்பா, இன்னுமா இந்த குதிரை பந்தய ஞாபகம்? டாக்டர் உங்களை கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிருக்காரு. இப்படி படிச்சுக்கிட்டே இருந்த? இல்ல ராஜா, ஏதோ பொழுதுபோக்குக்காக. பொழுதுபோக்குக்கு ரேசு புஸ்தகம் தானே கிடைச்சது. அந்த பாடும் குதிரை பந்தயத்தினால கெட்ட குடும்பங்கள், அருந்த தாரிகள், நடந்த தற்கொலைகள், அப்பப்பப்பப்பப்ப. நம்முடைய சொத்துல பாதிக்கு மேல பாடும் பந்தயத்துல பாழாக்கிட்டீங்க. இருக்கிற பணம் எல்லாம் இதுலயே போயிட்டா நம்ம பிற்கால வாழ்க்கை என்னப்பா ஆகுது? ராஜம், உன் மனசு இவ்வளவு கஷ்டப்படும்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே சத்தியமா ரேஸுக்கு போகவே மாட்டேன். அப்பா, இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சப்பா. ராஜம், ஏன்பா? செல்லத்தை கொஞ்சம் வர சொல்லு. வர சொல்றேன். மாமா கூப்பிட்டீங்களாமே? ஆமா, உட்கார். செல்வம், எனக்காக ஒரு உதவி செய்வியா? என்ன மாமா செய்யணும்? டாக்டர் அழைச்சிட்டு வரட்டுமா? மருந்து வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல பழம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என் கடைசி ஆசை. கட்டாயம் நிறைவேற்றுறேன், சொல்லுங்க. எனக்கு ரேஸ்னா ரொம்ப ஆசை. என்னால இன்னைக்கு போக முடியாது. எனக்காக நீ. நானா? ஐயோ, அது பெரிய சூதாட்டமாச்சே. அந்த குதிரை பந்தய ஞாபகத்தினால உங்க உடம்பு கெட்டுடுச்சுன்னு டாக்டர் கூட சொன்னாரே. சத்தமா பேசாத.
ராஜன் கேட்டுட்டு போறான். இந்த 10,000 ரூபாயை மாத்தி ராஜா மேல கட்டி ₹1,00,000 கிடைக்கும். இன்னைக்கு ஒரு தடவை போய் வந்து பாரு, உன் ஆயுசு வரையிலும் ரேஸ் உன்னை விடாது. மாமா மறக்காதே, எனக்காக நீ செய்துதான் ஆகணும். சரி மாமா. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் புறப்படு. ராஜத்துக்கிட்ட சொல்லாதே. ஹலோ, ரேஸ் கோர்ஸ் தானே? எஸ் ப்ளீஸ். என்ன ரேஸ் நடக்குது? Third race finish. ராஜா தானே ஜெயிச்சது? No, heartbreaker won. ஹார்ட் பிரேக்கரா? ஹலோ ஹலோ ஹலோ, ராஜா 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 ஜெயிச்சு ஜெயிச்சு. ஹார்ட் 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 பிரேக்கர் ஹார்ட் பிரேக்கர் ஹார்ட் பிரேக்கர். மை ஐஸ் மேரி, இப்போ எங்க இருக்கிறாயோ? என்ன கஷ்டப்படுகிறாயோ? என்னை பற்றி என்னென்ன நினைக்கிறாயோ? உன்னை என் உயிர் உள்ளவரை மறக்கவே மாட்டேன். மேரி, மேரி, மை டார்லிங் மேரி. அன்பே உருவான இயேசு என்னை காப்பாற்றுவார். தற்கொலை செய்து கொள்ள போன என்னை ஏன் காப்பாற்றினீர்கள் சுவாமி? மேரி, உயிர் இருப்பது தற்கொலை செய்து கொள்வதற்கல்ல. தனக்கு பிரயோஜனப்படாவிட்டாலும் உலகில் உள்ள பிறருக்காவது பிரயோஜனப்படுத்தலாம் அல்லவா? அப்படி என்னால் யாருக்கு பிரயோஜனம் ஏற்பட போகிறது சுவாமி? குழந்தாய், சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல நீ மக்களுக்கு சிறிதளவாவது தொண்டு செய்யலாம். என்ன தொண்டு சுவாமி? எத்தனையோ வகைகள் உண்டு. ஏன் நரசாக இருந்து நோயாளிகளுக்கு உதவி செய்யலாம். மக்களுக்கு தொண்டு செய்வதே பரம பிதாவுக்கும் தொண்டு செய்வதாகும். சரி சுவாமி, அப்படியே செய்கிறேன். அப்பா, அந்த வீட்டு விஷயமா நீ என்ன பண்ண? தவணை நெருங்குது, பணம் கொடுத்தவன் என்ன விரட்டுறான், நீ ஒண்ணும் கவனிக்காமே இருக்கிய. அது விஷயமா தான் வந்தேன். அந்த வீட்டு கிரயமா எழுதிக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஏதோ கடகண்ணியாவது வச்சு பொழைச்சுக்குவேன். சித்தப்பா, எனக்கு இருந்த வேலையும் போயிடுச்சு. அந்த வீட்டை கரையமா எழுதிக்கிட்டு இன்னும் 1000 ரூபாய் கொடுக்கவா? நல்லா இருக்கப்பா. அதெல்லாம் முடியாது. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள வட்டியும் முதலுமா ஆனா பைசாவோட வந்து ஆகணும். இல்லைன்னா அப்புறம் எம்மையில வருத்தப்பட்டுக்காத. நம்ம கிட்ட கணக்குன்னா கணக்கு தான். ஆமா, கோச்சுக்காங்க சித்தப்பா, நான் வர்றேன். நாங்க உங்களைத்தான் நம்பி இருக்கோம். உங்க ஒப்பாரிலாம் அப்புறம் வைத்துக்கொள். நான் இப்ப ரேஸுக்கு போய் ஆகணும். எங்கே ஒரு 1000 ரூபாய் கொடு. வேண்டாம் வேண்டாம், குதிரை பந்தயத்தை விட்டுடுங்க. எங்க அப்பா செத்துதான், அதனால தானே எனக்கு என்னமோ பயமா இருக்குது. நான் உங்கள் மீது எவ்வளவு அன்பு.
அவ்வளவு அன்பா இருக்கும் நீ இப்ப நான் பணம் கேட்கிறேனே கொடுக்கணுமா இல்லையா? எங்கே உன் ஆசை, எங்கே உன் அன்பு? அந்த குதிரை பந்தயத்தை விட்டுடுங்க, அப்ப தெரியும் என் அன்பு உங்களுக்கு. இன்னைக்கு நாடகத்துக்கு போலாம் வாங்க. அங்கெதுக்கடி போகணும்? இங்கதான் நீயே நல்ல நாடகம் ஆடுறிய. நடிப்பிலே சினிமா நடிகை இங்க கூட உங்ககிட்ட தான் நீ கத்துக்கணும். பணம் எடு சீக்கிரம். வேண்டாம், உங்க வாழ்க்கையை மாத்திக்கீங்க. நினைச்சபடி மாத்திக்கிறதுக்கு வாழ்க்கை என்னடி சர்ட்டா கோட்டா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அழுதுகிட்டே இருக்கியே. போகும் போதே அபசகன மாதிரி. போறப்ப ஒரு புன்சிரி போடு, போய் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சா அங்க போனா பந்தயம் ஜெயிக்கும். இவ என்னடா? ஐயோ, இந்த விபரீத யோசனை விட்டுடுங்க. யாரடி சொன்ன குதிரை பந்தயத்துக்கு போறது விபரீத யோசனைன்னு? அங்க பணக்காரனும் வர்றான், ஏழையும் வர்றான், கிழவியும் வர்றா, குமரியும் வர்றா, எல்லா ஜாதிக்காரங்களும் அங்க வர்றாங்க. அங்கே சமத்துவம் தாண்டவம் ஆடுதடி, தாண்டவம் ஆடுது. ஆனா டாக்ஸில போறவன் நடந்து வருவான், நடந்து போறவன் டாக்ஸி கார்ல வருவான், அவ்வளவுதான். டைம் ஆயிடுச்சே. ஏய், இப்ப நீ பணம் கொடுக்குறியா இல்லையா? என்னமோ நான் சொல்றது சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா செலவுக்கே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னடா செய்யறது? நீங்க பட்டணத்து பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வந்தீங்களே, அது சம்பாதிக்கிறதுக்கு இல்லீங்களா? ஆமாடா வீரையா, ஆமாடா, ஆமா. சரியான சமயத்துல ஞாபகப்படுத்தின. அந்த சம்பாத்தியத்துக்கு வழி நம்ம வீட்டுக்குள்ளதாண்டா இருக்கு. அந்த பிசினஸ் இன்னைக்கு ராத்திரியே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எப்படி? ஏமா அவர் கேக்குறப்பெல்லாம் குதிரை பந்தயத்துக்கும் குடிக்கிறதுக்கும் ஆயிரக்கணக்கா பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க நிலைமை என்னமா ஆகிறது? இது முளையிலேயே கிள்ளிடணும். மரமாயிட்டா வெட்ட முடியாது. நீங்க அவரை கண்டிக்கணுமா? அவரை எப்படி அடி கண்டிக்கிறது? படிச்சவராச்சு, படிச்சு என்னமா பிரயோஜனம்? தவறால நடந்துக்கிறாரு. நீங்க இப்படியே விட்டுட்டு போனா நாளைக்கு நடுத்தரவுல நின்னு பிச்சை எடுக்கிறபடி ஆயிடும். அழகி, அவர் ஏதாவது கோபிச்சுக்கிட்டா? எனக்கு ஒரு யோசனை தோணுதம்மா. எதுக்கும் அவங்க அண்ணாவுக்கு தபால் எழுதி வரவழைச்சா அவர் சொல்லி திருத்தினாலும் திருத்துவாரு. என்னமோ அம்மா, நான் சொல்றத சொல்லிட்டேன். சரி, அப்படியே செய்யலாம். இது வேற யாரும் இல்லப்பா, நம்ம வீரையன் தான், வேற யாருமே இல்ல. இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்க. ஆமாப்பா, வேற யாருமே இல்ல. உண்மையாப்பா, சத்தியமா, சத்தியமாப்பா. இங்க பாருங்க, வீரையன். வீரையனா? நீ ஏன்டா இப்படி பயந்துகிட்டு நிக்கிற? விசாசன்னு சொன்னீங்களே எஜமா. சொன்னதுக்காடா? நல்லா இருக்குடா. நாங்க உன்னை பார்த்து பயந்தா நீ எங்களை பார்த்து பயந்தியா? சரிதான். இது வந்துட்டா?
சாப்பிட்டியா? உங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்துட்டு இப்பதான் சாப்பிட்டேன் தான். சாப்பிட்டுட்டியா? என்னடி இது? புருஷன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பின்னாடி சாப்பிடலாமா? ஐயோ, நீங்க தான் சொல்லிருக்கீங்களா தான்? நான் சொன்னேன். அப்ப போதையில சொல்லிருப்பேன். குடியாரம் பேச்சு நம்பலாமடி. இனிமே நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணும். தெரியுமா? பை ஆர்டர். என்ன வீராசாமி பிள்ளை செத்து 2 வாரம் ஆச்சாமே? சபாஷ். அண்ணனுக்கு செய்த துரோகம் ஆரம்பத்திலேயே அசிவாரத்தை தாக்கி விட்டது. அடுத்தபடியாக ஒன்னும் சொல்லாதேப்பா. 2 பேரும் உலகம் அறியாதவங்களாச்சு. என்ன செய்வாங்க? பாவம், அண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் மெட்ராஸ் போகணுமே, எப்படி போறது? நீங்க போய்தான் ஆகணுமா? ஆமா, என்ன இருந்தாலும் தம்பியின் மாமனார் இல்லையா? இந்தாங்க அண்ணா. 100 ரூபாயா? இவ்வளவு எதுக்கப்பா? அண்ணா, நீங்க போற ஊரோ மெட்ராஸ், அதுலயும் இழவு காரியம் இருக்கட்டும்ண்ணா. ஆஹா. சூரியமூர்த்தி, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? உங்கள் அன்பே எனக்கு போதும். நான் வர்ற வரைக்கும் நீதான் மீனாவை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரிண்ணா. 500 ரூபாடா. 500 ரூபா புது காகிதமா வச்சிருந்தேன். அதை எந்த திருடம் வந்து எடுத்துக்கிட்டு போயிருப்பா? இந்த வீட்டுல ஈ காக்கா கூட நுழையாதுங்களே, திருடன் எப்படி இங்க வருவான்? ஆமா, ஒருவேளை சூரியமூர்த்தி எடுத்திருப்பானோ? அவர் எதுக்கு இங்க சொல்றாரு? என்னப்பா? ஏண்டா, பெட்டியில இருந்து எவ்வளவு ரூபாடா எடுத்த? அனாவசியமா உன்னை எடுக்கலப்பா. அவசியமா தான் எவ்வளவு எடுத்த? 200 ரூபாய் தான் எடுத்தேன். ஏண்டா, இப்படி எல்லாம் எடுத்து செலவு செய்துகிட்டு இருந்தா என்னடா ஆகிறது? அதனால ஒண்ணும் குடிமொழிக்கு போயிடாதுப்பா. ஏய், உன் மனசுல நீ என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் நினைக்கலையே. என் பணங்காசையெல்லாம் கண்டவனுக்கு கொடுக்கவா நீ எனக்கு பிள்ளையா பிறந்திருக்க? ஏப்பா, இந்த மாதிரி சொத்து சுகம் சம்பாதிச்சு யாருக்கப்பா கொடுக்க போறீங்க? எல்லாம் உங்க அளவுக்கு தாண்டா. எங்க இளவுக்கா? இந்த மாதிரி ஒரு குடும்பத்தையே அழித்து பிள்ளைகளுக்கு பணம் சம்பாதித்து கொடு என்று எந்த தமிழ் மகனும் சொன்னதும் கிடையாதப்பா, சொல்லவும் மாட்டானப்பா. இன்று நம் நாட்டில் இருக்க இடமின்றி, உடுக்க உடையின்றி, குடிக்க கூடின்றி பல குடும்பங்களை அழித்து ஒரு சில குடும்பங்கள் மேலானதற்கு காரணமே உங்களை போன்றவர்களால் தானப்பா. நீ உருப்பட்டா போல தாண்டா. நீ உருப்பட்டா போலத்தான். ஏய், நீ ராஜேந்திரனுக்கு வர பணம் கொடுத்தியாடா? 100 ரூபாய் கொடுத்தேன். யார் அப்பம் வீட்டு பணம்னுடா கொடுத்த? அவங்க அப்பா வீட்டு பணம்னு தான் கொடுத்தேன். நாளைக்கு கோர்ட்ல வந்து அந்த பசங்களுக்கு சாட்சி கூட சொல்ல போல் இருக்க. அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சா ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தியவன் அவன். அட திருட்டு பயமாவனே, இன்னைக்காவது உங்க வாயால திருட்டு போய மகனேன்னு உண்மையை சொல்லிட்டீங்களே. பாத்தியாடா வீரையா, என் சொந்த மகனே என்ன திருட்டு பையன்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்னடா சொல்லுவாங்க? ஊர்லயும் அப்படித்தான் சொல்றாங்க. அடிசேருப்பால சொல்றாங்க. செல்வம், அழாதே ராஜம். அப்பா நல்லா தானே இருந்தாரு, இப்படி திடீர்னு? கொஞ்ச நாள் காய்ச்சலா இருந்தா குதிரை பந்தயம் அவரை விழுங்கி விட்டது. தம்பி எங்கே? நான் பெரும் தவறு செய்தவன். உயிருக்குயிராயிருந்த உங்கள் இருவரையும் பிரித்து வைத்தேன்.
என்ற பெயருக்கு அபகீர்த்தியை தேடி வைத்து விட்டேன். அதுக்கெல்லாம் இப்பொழுது நான் அனுபவிக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். வருத்தப்படாதே, நடந்தது நடந்து விட்டது. எழுந்துரு ராஜம். அண்ணா யாரடி அண்ணா? எங்க அண்ணா செத்து 2 வருஷமா சரி. இப்ப அண்ணா தம்பி தங்க எல்லாம் எனக்கு நானே தான். தம்பி, நீ இப்படியா கெட்டழியணும்? செல்வம், செல்வம், தம்பி இப்படி கெட்டு போய்விடுவான் என்று நான் நினைக்கவே இல்லை. நன்றாக படித்து பட்டம் வாங்கி பெரிய உத்தியோகஸ்தனாவான் என்று எவ்வளவோ மனக்கோட்டை கட்டியிருந்தேன். என் ஆசையெல்லாம் கனவாக முடிந்தது. நான் வருகிறேன் ராஜா. அதற்குள்ளாகவா? ஆமாம், தங்கை என்னை விட்டு தனியாக இருக்க மாட்டான். அவளுக்கு துணையாக சூதிமூர்த்தியை விட்டு வந்தேன். நான் உடனே போக வேண்டும். ராஜன், நீயும் தம்பியும் எப்போது வேண்டுமானாலும் அங்கே வரலாம். நான் கூலி வேலை செய்தாவது உங்கள் இருவரையும் காப்பாற்றுவேன். ராஜன், தம்பியை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். இன்னும் அண்ணாவை காணுமே. அங்கே செல்வம் அண்ணாவும் அண்ணியும் எப்படி இருக்காங்களோ? கெட்டும் பட்டணம் போடான்னு சொல்லுவாங்க. இவன் அந்த புண்ணியவதியை நம்பி நல்லபடியாத்தான் பட்டணத்துக்கு போயிருக்கான். இவன் பட்டணத்துல கெட்டான்னா இங்கதான் வந்து சேரணும். இப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா. அதோ அண்ணா வந்துட்டாரு. மீனா, வந்துட்டீங்களா அண்ணா? அண்ணி எப்படி இருக்காங்க? செல்வம் அண்ணா சவிக்கம் தானே? இப்படி நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்னண்ணா நீங்க சொல்வது எனக்கு ஒண்ணும் புரியலையே. பாவம், ராஜம் அழுத வண்ணம் இருக்கிறார். இப்போது எவ்வளவு தூரம் திரும்பி விட்டாள் தெரியுமா? உன்னை பற்றி ரொம்பவும் கேட்டாள். தான் செய்த தவறை நினைத்து வருந்தி வருந்தி அழுகிறாள். ஆனால் செல்வம் தான் ரொம்பவும் கெட்டுவிட்டான். இப்படி நடக்கும் என்று எனக்கு முன்பே தெரியும். செல்வம் சுயநினைவின்றி வாயில் சிகரெட்டுடன் வந்தான். ஆனால் என்னை கண்டதும் எவ்வளவு பயபக்தியுடனும் மரியாதையுடனும் சிகரெட்டை மறைத்துக் கொண்டு உள்ளே சென்று விட்டான் தெரியுமா? ஆஹா, தம்பி என்றால் தம்பிதான். என்ன மரியாதை, என்ன மரியாதை! அண்ணன் என்றால் அண்ணன் தான். அண்ணா, செல்வம் அண்ணா அப்படியா கெட்டு போய்விட்டார்? அண்ணனையும் அண்ணியையும் அழைத்து கொண்டு வந்திருப்பதானே? இன்னும் கொஞ்ச நாள்ல தானே வந்து சேர்றாங்க. ஜென்மம் என் போல் உலகிலுண்டோ? இன்பம் சிறிதும் அறியாத பெண் ஜென்மம் என் போல் உலகிலுண்டோ? இன்பம் சிறிதும் அறியாத பெண் ஜென்மம் என் போல் உலகிலுண்டோ? என் வாழ்வினில் இல்லா நாளில்லை.
இன்பம் என் வாழ்வினில் இல்லா நாளில்லை துன்பம் என் வாழ்வினில் இல்லா நாளில்லை என் எண்ணமெல்லாம் கனவானதே என்ன தொல்லை எண்ணமெல்லாம் கனவானதே என்ன தொல்லை இன்பமே சிறிதும் அறியாத பெண் ஜென்மம் என் போல் உலகிலுண்டோ பேதை யாதை செய்வேன் பேதை யாதை செய்வேன் கண்ணில்லாத பெண்ணை பாவினான் கலங்கிட செய்தேனே பேதை யாதை செய்வேன் கண்ணில்லாத பெண்ணை பாவினான் கலங்கிட செய்தேனே முற்பகல் செய்தவினே பிற்பகல் விளையும் என்றா முற்பகல் செய்தவினே பிற்பகல் விளையும் என்றா மொழியின் உண்மையை இன்றே உணர்ந்தேனே மொழியின் உண்மையை இன்றே உணர்ந்தேனே இன்பமே சிறிதும் அறியாத பெண் ஜென்மம் என் போல் உலகிலுண்டோ அதெல்லாம் முடியாது. பரம்பரையா ஆச்சாரமா இருந்து வந்த குடும்ப கௌரவத்தை அரை நிமிஷத்துல அழிக்கணுங்கிறிய. என்னை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு செய்துட்டேன். ஒன்னால என் பணம் போச்சு, மானம் போச்சு, என் குடும்ப கௌரவமே போச்சுடா. கிறிஸ்தவ பண்ண கட்டிக்கிட்டு குலத்தை கெடுக்கணும்ங்கிற. ஏண்டா காதல் காதலுங்கிறிய, அந்த காதல் கிறிஸ்தவ பொண்ணுகிட்ட தான் இருக்கா, நம்ம ஜாதி பொண்ணுகிட்ட கிடைக்கல. அப்பா, காதல கடையில வாங்குற சரக்கு நான் நினைச்சேங்க. காதல் உயர்ந்த பொருள் அப்பா. ஆண் பெண் என்ற இரு உள்ளங்கள் ஒன்றுபடும் உயர்ந்த நிகழ்ச்சி தான் காதல் என்பது. அது குலத்தை பார்ப்பதில்லை, பணத்தை பார்ப்பதில்லை, மானத்தை பார்க்கறதில்ல, கௌரவத்தை பார்க்கறதில்ல. அப்படித்தானே? ஆமா அப்பா. இந்த உலகமே வெடித்து நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கடல் தண்ணீர் எல்லாம் பொங்கி எழுந்தாலும் மேரியை தவிர. மரியாதையா நான் சொல்ற பொண்ண கட்டிக்கிட்டு வீட்டோட இருந்தா இரு, இல்ல என் சொத்துல ஒரு துரும்பு கூட உனக்கு கிடைக்காது. எல்லாத்தையும் கோவில் மேல எழுதி வச்சிருவேன். ஆமா. வேண்டாம், ஏழைகளின் பள்ளிக்கூடத்திற்காவது எழுதி வையுங்கள். ஏனப்பா, உங்கள் பணத்திற்காக எங்கள் காதலை தியாகம் செய்ய சொல்கிறீர்களா? அது முடியவே முடியாது. முடியாதா? ஏய், வெளியே போடா. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. போ. அப்பா, வெளியே தானே போகணும். இதோ போறேன். எதுவும் போகாதீங்க, போகாதீங்க, சாப்பிடுவாங்க. இத்தனை நாளும் கருமையின் சோற்றில் வளர்ந்த இந்த சரீரம் இனிமேலும் சுகமா இருந்து இங்க சாப்பிடாது. இந்த உடம்பு மெட்ராஸுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்துதான் சாப்பிடும். இந்த வீட்டு சாப்பாட்ட நாய் கூட சாப்பிடாது. அவரே சாப்பிட சொல்லுடார். போடா வெளியே. இன்னும் ஏண்டா நிக்கிற? அப்பா, உலகம் பறந்து கிடக்கிறது. அதுல நானும் மேரியும் பிழைக்காமலா போக போறோம். இதோ போகிறேன். எல்லாம் பணம் இருந்தா தாண்டா உலகம் பறந்து கிடக்கும், இல்லன்னா சுருங்கித்தான் கிடக்கும். போடா. உங்க பணத்துக்கும் குலத்துக்கும் குணத்துக்கும் குட் பை. என்னடி இது? இது இது என்னடி அது? இது அன்பே, இன்று மாலை 6:30 மணிக்கு தோட்டத்தில் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். தவறாதே. அதுதான் தவறாமல் வந்திருக்கிறாயா? ஐயோ, நான் சொல்வது கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்வதை நான் கேட்பதா? ஐயோ, அத்தா. காலையிலே என்னிடம் 10 நிமிஷம் போட்டு பதப்புகிறாய், மாலையிலே மாற்றானுடன் குஞ்சுகிறாய். துரோகி. இல்லை, அந்த கடிதம் வெளியில் தெரிந்து விட்டதே என்று வேதனைப்படுகிறாயா? தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் நிரப்பராதி. கற்பிற்கரசியே, என் மேல் தான் தவறு.
என்ன இப்படி எல்லாம் பேசாதீர்கள். நீ எப்படி ஏறி பேசுவது? காதல் காதல் என்று கூறுவது இங்கே, கள்ள காதலுடன் இன்பம் கொள்ளுவது அங்கே. இது எத்தனை நாளா இது நடக்கிறது? ஐயோ, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க. நான் ஒரு பாவமும் அறியேன். பாவத்தின் மீது பழி போட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறாயா? விபச்சாரி. கணவனையே கடவுள் என்று கருதி வந்தவளுக்கு கிடைத்த பட்டம் விபச்சாரி. வேதனை விழாவிலக்கு வெளியில நீர்வழி இரவு பகலாய் உங்களுக்காக ஏங்கி கிடந்தவளுக்கு கிடைத்த பட்டம் விபச்சாரி. கண்ணில பிறந்து கருத்தில வளர்ந்து பேச்சில தவழ்ந்து காதலாய் விளையாடி கழித்திருந்த என் காதல் உள்ளம் கேவலம் கண நேர இன்பத்திற்கா பலியாகிவிடும். ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் துச்சமாக மதித்து ஏற்றுக்கொண்ட என் காதல் உள்ளம் கேவலம் மிருக இச்சைக்காய் இசைந்து போகும். அன்பையே அரண்மனையாகவும் அறத்தையே அரசாகவும் வீரத்தையே வாளாகவும் கற்பையே கவசமாகவும் கொண்ட கன்னித்தமிழ் பெருங்குடியில் பிறந்தவளா உபச்சாரியாவாள். காதலனை தவிர காதகர்கள் வந்தால் எங்கள் வேல்விழிகளில் இருந்து வேல் பாயும். தென்றல் பேச்சுக்கள் சூறாவளியாய் மாறும். மலர் கரங்கள் இரும்பு கரங்களாகும். அப்படிப்பட்ட பரம்பரையில் பிறந்தவளை விபச்சாரி என்கிறேன். நிறுத்து. தெய்வமே வா. என்றும் எப்பொழுதும் இன்பமாயிருக்கும் மரணப்படுக்கை உனக்காக காத்திருக்கிறது. தயார்தானே? தயார்தான். உங்களிடம் விபச்சாரி என்ற பேச்சை கேட்பதை விட உங்கள் கையால் மரணம் அடைவது எவ்வளவோ மேல். ஆம், உன்னை போன்ற விஷப்பூச்சியை விட்டு வைக்க உத்தேசமில்லை. நீ செய்த பாவத்திற்கு கடைசி முறையாகவாவது வருத்தப்படு. இதில் இருக்கும் குண்டுகள் உன் உயிரை குடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றன. வருத்தம். மரணத்தின் வாயிலில் நின்று கொண்டிருக்கும் நான் வருத்தப்படுவது என்ன இருக்கிறது? உங்களை விட்டு பிரிந்து போகிறேனே என்றுதான் வருந்துகிறேன். பாபாத்மாவே, பசுப்புகிறாயா? அந்த கழுதாத்தி எனக்கு எழுதுனதுங்க. இதோ இவர்தாங்க. ஆமா சார், எனக்கும் அழகிக்கும் ரொம்ப நாளா உண்டுங்க. நான் தினம் அந்த மரத்துல எழுதி எழுதி வைப்பனுங்க. இது அடிக்குறுக்கா எடுத்து படிக்கும். அது இவ்வளவு கிளைமேக்ஸ் முடியும்னு நான் நினைக்கிறேங்க. யாரா நீ? நான் அழகு அடுத்த விட்டு வேலைக்காரன். இத பாருங்க. ஒன்னால இவ்வளவு நாட்களாய் காதல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கும் நீங்கள் ஏன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை? கஷ்டம் வந்துடுன்னு. அதனால ஆமா சார், கல்யாணம் பண்ணிக்காத வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டா இப்படி எல்லாம் கஷ்டம் வந்துருதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏப்பா இங்க வா. இந்த வீட்டுல மேரிங்கிற பொண்ணு இருந்தாங்களே, அவங்க எங்க? அவங்க எப்பவே வீட்டை காரியம் விட்டு போயிட்டாங்களே. இங்க இருந்த சாமான பூரா கடைக்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியா? இப்ப எங்க தங்கி இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாதுங்க. இன்னும் அழுகை வாழ்ந்தவாள் இல்லையா? இந்த மாதிரி நீ அழுதுகிட்டே இருந்தா எப்படி அடி இந்த வீடு உருப்படும்? மீனா, எப்ப பார்த்தாலும் இப்படி அழுதுகிட்டே இருந்தா
இந்த வீடு எப்படி உருப்படும்? ஐயோ, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? 2 நாளா நீங்க வீட்டுக்கு கூட வரலையே. எதுக்கடி வீட்டுக்கு வரணும்? வந்தா நீதான் கண்ணீரை விடுற, கதர். வந்ததும் வாங்க டியர், உட்காருங்க, காபி சாப்பிடுங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்றியாடி? எப்ப பார்த்தாலும் ஓயாத அழுகை அழுகை அழுகை. பெரிய நீசன். இந்த நிலையில இப்படியெல்லாம் நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா அத்தா? நான் உயிர் வாழ்வதே உங்களுக்காக தானே. நிஜமாவா? சந்தேகமா? அப்போ நான் தான் தவறுதலா நடந்துட்டேன். ராஜம், நீ ரொம்ப நல்லவன். இப்பதான் அதிர்ஷ்டசாலி. ராஜம், நான் ஒண்ணு சொல்றேன், எனக்காக செய்வியா? சொல்லுங்க, நிச்சயமா செய்யறேன். தவற மாட்டிய? தவறவே மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. அப்படியானா அந்த தாலியை கழட்டி இப்படி கொடு. என்ன அநியாயம்! இந்த சண்டாளி, இந்த சண்டாளன் உங்கள் மனதை இப்படி மாற்றினார்கள். நீ உங்க அப்பாவும் தான். நான் சண்டாளிதான். உண்மை அன்பிற்கு இடமளித்த நான் சண்டாளிதான். உங்களையே தெய்வம் என்று நம்பி இருக்கும் நான் சண்டாளிதான். உங்களால் வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் நான் சண்டாளிதான். சூதாட்டத்திற்காகவும் குடிக்காகவும் தாலியையும் விற்க துணிந்த உங்களை போன்றவருக்கு மனைவியா இருக்கும் நான் சண்டாளிதான். என்ன ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம். பாடிங்க, பாடி. என் சம்சாரத்தை எடுத்தா நீ யாரடி கேட்கிறவ? போடி. அம்மா வந்து இப்படி எல்லாம் ஏய், இப்ப இந்த தாலியை கழட்டி கொடுக்க முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? ஐயோ, புருஷனை உயிருடன் வைத்துக் கொண்டு தெய்வ தன்மை புரிந்த தாலியை எந்த பெண்ணாவது கழட்டி கொடுப்பாளா? நான் உயிருடன் இருக்கும் போது எனக்கு உதவாத தாலியை செத்தால் தான் கழட்டுவியோ? என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள்? திரும்பி விடுங்க, இனிமேல் இன்பமாய் வாழலாம். இன்பம்? மதுவின் போதையிலே இல்லாத இன்பம், குதிரை பந்தயத்திலே இல்லாத இன்பம் உன்னிடம் தானா இருக்க போகிறது? இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கையால் தானே பல குடும்பங்கள் பாழாய் போயிருக்கின்றன. நீங்கள் படித்தவராயிற்று, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏண்டி, எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? ஆண்களின் அடிமைகள் பெண்கள். அவர்கள் அதிகாரத்திற்கு, ஆசைக்கு அடங்கி நடக்க வேண்டும். அதுதான் அவர்கள் கடமை. பெண்களை வெறும் படுக்கையறை பொம்மைகளாகவும், பிள்ளை பெறும் எந்திரங்களாகவும், வேலை செய்யும் அடிமைகளாகவும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்களோடு சம உரிமையோடு மகிழ்வோடு வாழ நினைக்கும் என்னை போன்ற அடியுங்கள். உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக உயர்ந்த வாழ்வை பாழ்படுத்திக் கொண்ட என்னை அடையுங்கள். உண்மை காதலுக்காக என் அந்தஸ்தை விலக்கி விட்டு
ஆனந்த வாழ்க்கை வாழலாம் என்று வந்த இந்த அவலையை அடியுங்கள். நீங்கள் கேட்ட போதெல்லாம் குதிரை பந்தயத்திற்காகவும் குடிக்காகவும் ஆயிரக்கணக்கில் பணம் இந்த பாக்கியவதியை அடியுங்கள். உங்கள் சுகமே பெரிதென கருதி பல நாள் பட்டடி கிடந்த இந்த அவலையை அடியுங்கள். அன்பே உருவான அண்ணனையும் ஆறுயிர் தங்கையையும் விட்டு பிரித்து வைத்த இந்த சதிக்காரியை அழைத்துக் கொண்டு விடுங்கள். உங்களுக்கு இந்த தாலி தானே வேண்டும். எது தாழ்வு என்று கூட தெரியாது நீ எப்படி உன் வாழ்க்கை நடத்துவா என்றுதான் நான் உன்னை விட்டு பிரிய தயங்குகிறேன். ராஜு, அத்தா, ராஜு, அத்தா, ராஜு, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தி விட்டேன். நான் உங்களை மன்னிப்பதா? அப்படி அப்படி நீங்க என்ன ஒன்றும் செய்து விடவில்லையே. ஆஹா ராஜு, இவ்வளவு அன்பான உன்னை மறக்கும்படி இந்த பாழும் குதிரை பந்தயமும் குடிமல்லவா செய்து விட்டது. தொண்டை அதிக வறட்சியாக இருக்கிறது. காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம் ராஜு, நாளை காலையில் கடன்காரன் காரை கொண்டு போய் விடுவான். இன்று கடைசி முறையாக காரில் கடற்கரைக்கு போய் காபி சாப்பிட்டு காற்று வாங்கி வருவோம். ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? என்றும் இல்லாதபடி இன்று உன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை உண்டாகிறது. வேறொன்றுமில்லை. நீங்கள் பேசுவதை பார்த்தா எனக்கு என்னமோ பயமாகவே இருக்கிறது. அடப்பைத்தியமே, அழாதே, வா போகலாம். இந்தாப்பா ரிச்சா, வரியா? எங்க போகணுங்க? ஆனக்கவனி போகணும். ஆனகவனியா? எவ்வளவு தருவீங்க? மாமூல் தானே, 8 அணா தரேன். முடியாது. டபுள் சார்ஜ் கொடுத்தா தான் என்னால எடுக்க முடியும். 1 ரூபாய் தரணும். 1 ரூபாயா? ஏதோ கொஞ்சம் சேர்த்து தரேன், வாப்பா. சரி, உட்காருங்க. வண்டி புதுசு, பார்த்து உட்காருங்க. என்னப்பா ஏழ்ம மாதிரி மெதுவா போற, கொஞ்சம் வேகமா போப்பா. என்னய்யா, என்ன மாடு நான் நினைச்சுக்கிட்ட? நானும் உன்னாட்ட மனுஷன் தானையா. பணம் கொடுக்கல? பணம் பணம் நைனா நம்மாண்டே வச்சுக்கினியா? பணமா கொடுக்கற? பணம் முடியாது. ஐயோ ராஜு, நாம் பள்ளிக்கூடத்தில் படித்ததும் உன்னை நான் மணந்ததும் என் தங்கையையும் அண்ணனையும் விட்டு பிரிந்ததும் உன்னையும் இழந்து என் கை கால்களையும் இழந்து இங்கு தவித்துக் கொண்டிருப்பதும் எல்லாம் ஒரு கனவை போல் நடந்து விட்டதே. ராஜு, நீ இறக்கும் பொழுது இந்த பாவியை என்ன நினைத்து இறந்தாயோ? ராஜு, ராஜு. செல்வம், வருத்தப்படாதீர்கள். நெஞ்சுக்கு கொஞ்சமும்
தொந்தரவு கொடுக்க கூடாது. கை கால்களை இழந்தவர்கள் உலகில் யாருமே இல்லையா? மனதை தேர்க்கிக் கொள்ளுங்கள். மேரி, இனி இந்த உலகில் நான் யாருக்காக வாழ வேண்டும்? யாருக்காக வாழ வேண்டும் மேரி? மேரி, என் மனைவி சாகும் போது ஏதாவது சொன்னாளா? ஆமா, மறந்தே போய்விட்டேன். இந்த தாலியை உங்களிடம் கொடுக்க சொல்லி இறந்து விட்டார்கள். தாலியா? ஐயோ ராஜம், நான் கட்டிய தாலியை எனக்கே கொடுக்க சொல்லி இறந்து விட்டாயா? ராஜம், ராஜம். மேரி, எனக்கு ஒரு சிறு உதவி செய்வீர்களா? ஐயோ, இனி நான் பிழைக்கவே மாட்டேன். எனக்கு அன்பே உருவான அண்ணனும் இரு கண்களை இழந்து தவிக்கும் என் உயிருக்கு மேலான தங்கையும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்த துரோகம் தான் என்னை இந்த கிதைக்கு கொண்டு வந்து விட்டது. கடைசி முறையாக அவர்களை பார்த்து மன்னிப்பு கேட்டால் தான் என் மனம் நிம்மதி அடையும். ஊன்றி செல்ல ஒரு கைத்தடி கொடுக்கிறீர்களா? அதற்கு என்ன, குணமானதும் ஊருக்கு போகலாம். மீனா, சாப்பிடு. அண்ணா, மீனா. செல்வம், செல்வம், அண்ணா, செல்வம், அண்ணா. செல்வம், இந்த நிலையிலா உன்னை பார்க்க வேண்டும்? என்ன அநியாயமா இருக்கிறது? செல்வம், எந்த சண்டாளர்கள் செய்த சதி? மீனா, பாரம்மா, உன் அண்ணன் கையையும் காலையும் இழந்து வந்திருக்கிறான். மீனா, 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 மீனா. உன்னை குருடே என்று சொன்னதற்கு நான் அனுபவிக்கிறேன். எனக்கு இந்த தண்டனை கூட போதாது. என்னை சித்திரவதை செய்ய வேண்டும். செல்வம், உன் சந்தோஷமே எங்களுக்கு சந்தோஷம் என்று இருந்தோமே, நீயும் இப்படியே ஆக வேண்டும். அண்ணா, நான் கண்டாளன், கதைக்காரன். எனக்காக, என் நல்வாழ்க்கைக்காக உங்கள் வாழ்வையை தியாகம் செய்த உங்களை எவ்வளவு கஷ்டப்படும்படி செய்துவிட்டேன். உங்களுக்கும் தங்கை மீனாவுக்கு செய்த துரோகம் தான் என்னை இந்த கிதைக்கு கொண்டு வந்து விட்டது. செல்வம், அப்படி எல்லாம் சொல்லாதேப்பா. அண்ணா, அண்ணி எங்கே? என்ன, ராஜம் இறந்து விட்டாளா? அண்ணி இறந்து விட்டதா? ஆம், இறந்து விட்டாள். இந்த துப்பாக்கியோனை விட்டு பிரிந்து விட்டாள். மீனா, உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினேன். என்னை மன்னித்து விடம்மா. ராஜத்தையும் மன்னித்து விடு. மன்னித்து விடம்மா, ராஜத்தையும். செல்வம், எப்படியப்பா இந்த விபரீதம் ஏற்பட்டது? அண்ணா, நானும் ராஜமும் காரில் போகும்போது ஒரு விபத்து ஏற்பட்டு ராஜம் இறந்து விட்டாள். செல்வம், ராஜத்தையும் கைகால்களை இழப்பதற்காக எங்களை விட்டு பிரிந்து போனார். என் மீது எவ்வளவு உயிராய் இருந்தீர்கள். என்னை, அண்ணா, என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அப்பொழுதுதான் நான் நிம்மதியாய் இருப்பேன். அப்படியெல்லாம் சொல்லாதேப்பா. நீயும் எங்களை விட்டு பிரிந்து விடாதேண்ணா. செல்வம், செல்வம், என்னப்பா? செல்வம், நெஞ்சு அதிகமாய் வலிக்கிறது.
என் இன்ப ஜோதியே உன் அன்பு பார்வையால் இன்பத்தென்றல் எந்தன் வாழ்வில் இசைந்தே வீசே. பாரில் நான் பாக்கியசாலி, வாழ்வில் நான் பாக்கியவதி, இன்பம் துன்பம் என்றும் ஒன்றாய் பங்கு கொள்வோம், பங்கு கொள்வோம். கண்ணும் கண்ணும் ஒன்றையொன்று கலந்த அந்நாளே, கள்ளம் இல்லா காதல் கொண்டேன் எந்தன் கண்ணாளா. கண்ணும் கண்ணும் காதல் என்னும் போதையுண்டோம், கண்ணே இன்பம் கண்டோம், ஜாதி என்னும் பேயை வெல்லும் மஞ்சா நெஞ்சம் கொண்டோம். லாலியே பாடி ஜாலியாய் ஓடி நாடுமே ஆடுவோம், பாலுடன் தேனும் பாகுமே சேர்ந்த பான்மையாய் கூடுவோம். ஆதம் ஏவாள் போலவே ராதா கிருஷ்ணன் போலவே நாதம் கீதம் போலவே நாமும் ஒன்றாய் வாழுவோம். ரிங் டிங் டாங் குலா குலா தகுடி குட குடி குட குடி குட குடி குடி. டிங் டிங் டாங் குலா குலா குடி 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 குடி. நீலவான மீனிலே உலாவும் கிள்ளை ஜோடி போ. மாலையில் உலாவுவோம், சோலையில் உலாவுவோம், நீல பொய்கையில் நீந்தும் அன்னம் போல் நாமும் ஓடத்தின் மீதே. மாலையில் உலாவுவோம், சோலையில் உலாவுவோம். ஆசை போலவே ஆகும் யாவுமே மாசில்லாத நேசத்தாலே மனம் போலே சுகம் பெறுவோம். இல்லறம் ஒன்றுதான் நல்லறம் என்பதோர் வள்ளுவன் வார்த்தையே வாழ்வின் கீதமா. ரிங் டிங் டாங் குலா குலா தகுடி குட குடி குட குடி குட குடி குடி. டிங் டிங் டாங் குலா குலா குடி 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 குடி. லலா லலா. ஏய், என்னையா கூப்பிடுறீங்க? ஆமா, மவுண்ட் ரோட்டுக்கு போகணும். என்னப்பா பாக்குற? இல்ல, உங்களை பார்த்ததும் என் பெரியப்பார் பையன் செல்வரத்தனம்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பெண்டாட்டி ஞாபகம் வந்துச்சு. ரிக்ஷா வண்டி இருக்கிற கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம பேசுறியே, நான்சென்ஸ். ஏமா, உங்களுக்கு தான் இங்கிலீஷ் பேச தெரியும்னு பேசுறீங்களா? பொம்பளைங்களையே நம்ம வண்டியில உட்கார வைக்கிறது இல்ல, தெரியுமா? நீ ரொம்ப திமிரு பிடிச்சும் போல இருக்க. என்னம்மா நீ பாட்டுக்கு திமிரு திமிருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறிய? நானும் உன்னாட்டம் படிச்ச பெண்களோட பழகினவன் தான். ஆனா உன்னை போல பேசுற பெண்களை நான் பார்த்ததே இல்லை. நீ என்னடான்னு அங்கே இருந்து வந்த. ஏய் வர்றையா, மவுண்ட் ரோடு போகணும்,
என்னப்பா பாக்குற மேனேஜ் இல்லாம அடாபடாங்கிறிய? ஏப்பா என்ன நினைச்சுக்கிட்ட? உன்னை போல பெம்பிளைகள் எல்லாம் பெண்களுக்கு சம உரிமை வேணும்னு சொல்றாங்க. டவுன் பஸ்ல கூட எத்தனையோ பெண்கள் கண்டக்டரா போறாங்க. ஏன் உன்னை போல 10 பெண்கள் ரிக்ஷா வண்டி இழுத்தா என்ன ஆகும்? படிச்ச பெண்ணு ஊரையும் பேரையும் கெடுக்க வந்தவளுங்க. பிறந்தது தமிழனுக்கு, பேசுறது இங்கிலீஷ்காரன் வீட்டு குழந்தை மாதிரி. Bloody nonsense. இன்னைக்கு எப்படியாவது ராஜேந்திரன் வீட்டை சுவாதீனம் பண்ணிக்கணும். ஆமா, என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னடா தம்பி செத்து 2-3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த பேராசை பிடிச்ச மனுஷன் அண்ணன் மகனு கூட பார்க்காம வீட்டை விட்டு துரத்த பாக்குறானே. கஞ்சன், கல்லஞ்சன், மோசக்காரன், சண்டாளன், என்னடா அது அப்படின்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஏசமா பணம்டா பணம். பணத்தை ஊத்து தண்ணி நான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பணம் தொட்டி தண்ணிடா. கொட்டிக்கிட்டே இருந்தா தான் ரொம்ப, எடுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? என்னங்க, நமக்கு எத்தனை வீடு இருக்கு, இந்த ஒரு வீட்டை சுவாதீனம் பண்ணிக்கிட்டு என்னங்க செய்ய போறோம்? ஏண்டா நீ என்ன அவனுக்கு வக்கீலா? வாய மூடிக்கிட்டு கிடக்காழுத. எஜமா, அந்த காலொடிஞ்ச வெள்ளி ரிஷப வாகனத்தை ரிப்பேர் பண்ண 2000 ரூபாய் கொடுத்தீங்களே, இது 1000 தானுங்களே. அது பகவத் கைங்கரியம்டா. ஏண்டா இந்த ராஜேந்திரன் என் மகனை என்னோட வாழ விட்டானா, அதே மாதிரி இவனும் நடுத்தெருவுல நிக்கணும். அத பார்த்து 4 பேர் சிரிக்கணும்டா, சிரிக்கணும். இன்னும் சிரிக்காம இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சிரிப்பாங்கடா, சிரிப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறதுல உள்ள கஷ்டம் அந்த முட்டா பசங்களுக்கு என்னடா தெரியும்? ஏய், நீ போய் அமீனாவை கூட்டிட்டு வா போ. சரிதாங்க. சித்தப்பா, என்ன இது? என்னவா? அவங்க பணத்துக்கு அவங்க வழி தேடிக்கிறாங்க. இந்த நிலையிலா எங்கள் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும்? உங்களிடம் நான் முன்பே சொல்லி இருக்கிறேனே. ஆமா, சொல்லி இருக்க, சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. சித்தப்பா, தாய், தந்தை, தம்பி எல்லோரையும் இழந்து அநாதைகளாக இருக்கும் நானும் தங்கையும் எங்கு போயிருப்போம்? எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். இந்த வீட்டில் உள்ள சாமான்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களை மட்டும் வீட்டை விட்டு விரட்ட வேண்டாம் சித்தப்பா. எனக்கு பணம் கொடுத்தவன் என்ன விரட்டும் போது நான் என்னப்பா இரக்கம் காட்டுறது? சித்தப்பா, எனக்காக இறங்க வேண்டாம். வாழ்நாள் பூராவும் சோகச்சூறாவளியே சிக்கி கிடைந்த என் தங்கையை பாருங்கள். இவளுக்காக ஒரு சிறு குடிசையாவது பின்பக்கத்தில் போட்டுக் கொள்கிறேன். தயவு செய்யுங்கள். ஆமா சித்தப்பா, எங்களிடம் கருணை காட்டுங்கள். உங்களுக்கு ஒரு மகள் இருந்தா அவளுக்கு எவ்வளவோ பொருள்களை சீதனமாக கொடுப்பீர்களே. நான் உங்கள் மகள் அல்லவா? எங்க அப்பா இறந்த பின் உங்களை தானே அப்பா என்று நினைத்திருக்கிறோம். எனக்காக இந்த சிறு உதவியாவது செய்யுங்களேன். அதெல்லாம் முடியாது. சீக்கிரமா வீட்டை காலி செய்யுங்க. எல்லாம் பணம் தம்பி, பணம். பணம்? கேவலம் பணத்திற்காக உங்கள் குணத்தையே இழந்து விட்டீர்களே சித்தப்பா. பணம் உங்கள் பாசத்தை கூட மறைத்து விட்டதே. எங்களை காப்பாற்றுகிறேன் என்று கூறி வெளிவேஷம் போட்டு ஏமாற்றி இந்த வீட்டையும் பிடுங்கிக் கொண்டு எங்கள் குடும்பத்தை மோசம் செய்து நாசமாக்கி விட்டீர்களே. மீனா, இவருடைய பணத்தின் அடிபொறுக்க முடியாமல் எத்தனை ஏழைகள் தூக்கு போட்டு தொங்கி இருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பாட்டாளி மக்களின் குடும்பங்கள் இவரிடம் கடன்பட்டு கடன் என்ற கடலில் சிக்கி கரையேற முடியாமல் மூழ்கடிக்கப்பட்டான் தெரியுமா? உங்கள் பண திமிரினால் தங்கள் ஆசை மனைவி சோர்வடைய, அன்பு குழந்தைகள் அழ, ஊராரின் கேலியும் தூற்றலும் பின்தொடர எத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் தெரியுமா? அதிக வட்டி என்ற அட்டையால் உழைப்பாளிகளின் உதிரத்தை உறிஞ்சி கொழுத்திருக்கும் பணப்பேயே, போ, எடுத்துக்கொண்டு போ. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்கட்டும்,
என் போன்ற ஏழைகளின் உள்ளம் குமரி ரத்தம் சூடேறி நரம்புகளுடன் மோதி பீரிட்டு வரும் கண்ணீர் உம்மை ஒரு நாளும் மாறவிடாது. என் போன்ற ஏழைகளை கசக்கி பிழிந்து சம்பாதித்த பணத்தை நீர் ஒருவரும் அனுபவிக்க முடியாது. நீர் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியின்றி வருந்தி வருந்தி தான் சாக போகிறீர். வாமா மீனா, இப்பேற்பட்ட கல்லஞ்ச கயவர்களும் வஞ்சகர்களும் வாழும் இந்த ஊரிலேயே இருக்க வேண்டாம். வாழ்வதிலும் நலம் புழ்வதிலும் பூவே மக்கள் எல்லாம் ஒப்புடையார். வாழ்வதிலும் நலம் சூழ்வதிலும் பூவே மக்கள் எல்லாம் ஒப்புடையார். ஏழ்மையில் மக்களை தள்ளுவதோ இது இன்பம் என சிலர் கொள்ளுவதோ. ஏழ்மையில் மக்களை தள்ளுவதோ இது இன்பம் என சிலர் கொள்ளுவதோ. ஊழுக்கு பற்பலர் வாடவும் சிலர் கொள்ளையடிப்பதும் நீதியோ. ஊழுக்கு பற்பலர் வாடவும் சிலர் கொள்ளையடிப்பதும் நீதியோ. புவி வாழ்வது தான் என்ற தேதியோ. புவி வாழ்வது தான் என்ற தேதியோ. சிலர் வாழ்ந்திட பற்பலர் உழைத்து தீங்கையனோ இந்த லோகமே. சிலர் வாழ்ந்திட பற்பலர் உழைத்து தீங்கையனோ இந்த லோகமே. உருவற் கொழுந்தாலும் நல்காகுமே. காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் அவன் காணத் தகுந்தது வறுமையோ. காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் அவன் காணத் தகுந்தது வறுமையோ. அவன் கூண தகுந்ததும் பொறுமையோ. மக்கள் எல்லாம் சமமாக அடைந்திட மாநிலம் தந்ததில் பஞ்சமோ. மக்கள் எல்லாம் சமமாக அடைந்திட மாநிலம் தந்ததில் பஞ்சமோ. பசிமிக்கவரின் தொகை கொஞ்சமோ. பசிமிக்கவரின் தொகை கொஞ்சமோ. அது என்னண்ணா சத்தம்? பக்கத்துல எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுது. அப்படியே கொஞ்சம் படுத்து தூங்குமா.
மீனா 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 ஏமா அழற? என்னை விட்டுட்டு எதுக்காக அங்க போனேன்? மீனா அழாதே மீனா, நான் இருக்கும்போது உனக்கு என்னம்மா கவலை? மீனா எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இந்த குருடிக்காக துர்பாக்கியவதிக்காக நீங்க கல்யாணம் செய்துக்கா உங்க வாழ்வைய பாழாக்கிட்டீங்க. என்னால் நீங்க வளப்பட்டது போறோம். இனிமேல் உங்களுக்கு உலகத்துக்கு நான் பாரமா இருக்க விரும்பல. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் செத்துட்டேன், நீங்களாவது சுகமா இருக்காண்ணா. என்னம்மா இப்படி பேசுற? நீ இறந்த பிறகு நான் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறியா? இல்ல, ஒரு காலம் இல்ல மீனா. நீதானம்மா எனக்கு உயிர், வாழ்வு எல்லாம். வாழ்ந்தா இருவரும் வாழ்வோம், செத்தா இருவரும் சாவோம். மீனா, இனிமே இப்படி செய்யாதேம்மா. இனிமே நீ இப்படி செய்தா உன் அண்ணனை நீயே உன் கையால கொன்னது போல ஆகும். மீனா மீனா அழாத மீனா. மீனா ஏண்டா இவ்வளவு பெரிய பட்டணத்துல அவனை எங்க என்னடா தேடுறது? ஏண்டா எசமா, நம்ம வீட்டுக்கு வந்தாலே ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, அவ வீடு உனக்கு தெரியுமாடா? நம்ம சின்ன எசமானுக்கு தெரியுமுங்க. யாரா அவன்? சின்ன எசமானுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சு நமக்கு என்னடா பிரயோஜனம்? ஏண்டா போலீஸ்ல சொல்லி வைப்போமா? நல்ல யோசனைங்க. தமிழ்நாடு தமிழ்நாடு இங்க வா. எங்க ஒரு பேப்பர் கூட? அட போயா, தினம் ஒரு பேப்பர் ஓசியா படிச்சுட்டு கொடுத்துறேன். ரிக்ஷாக்காரங்க பேப்பர் படிக்காம நின்னா போச்சு. நைனா நம்மாண்டே வச்சுக்கினே. ரிக்ஷாக்காரன் பேப்பர் படிக்க கூடாதா? வியூ கார்ல போறவன் தான் படிக்கணுமா? நாங்க என்ன அவ்வளவு கேவலமா? சரிதான் சரிதான், காசு தர்றேன், தமிழ்நாடு கொடு நைனா. இந்த தினசரி சுரேந்திரன் தமிழ்நாடு. ஏன்பா ஏழைங்க தங்குற இடம் எங்கப்பா இருக்கு? ஏழைங்க தங்குறதுக்கு இடம் தானா இல்ல? இந்த உலகத்துல 3/4 ஏழைங்க தங்குற இடம் தானேப்பா. ஆமா, உண்மைதான். மீனா வாமா. மீனா, அண்ணா, சூரியமூர்த்தி நீயா? அண்ணா, உங்களை நான் இந்த நிலையில பார்க்கணும். இங்க எப்படி வந்தீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா. மீனாவுக்கு ஜுரம், எங்கேயாவது படுக்க வைக்கணும். சரிண்ணா, வாங்க வீட்டுக்கு போகலாம். வாமா மீனா. தம்பி, நீ எப்படி இருக்க வேண்டியவன் இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்ட. நீயாவது அங்க போய் சுகமா இருக்க கூடாதா? அண்ணா, என்ன வார்த்தை பேசுறீங்க? அந்த சண்டாளனிடத்தில் நான் போய் இருப்பதா? மேலும் இந்த நிலையில் உங்களை விட்டு பிரிவதா? இல்லை, ஒரு காலம் இல்லை. என் உயிர் போனாலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அண்ணா. நான் தினமும் ரிக்ஷா வண்டி இழுத்து வந்து உங்களுக்கும் தங்கைக்கும் சாதம் போடுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். தம்பி, நாளையில இருந்து நானும் ரிக்ஷா இழுக்க வர்றேன். நம்ம 2 பேரும் போகலாம். வேண்டாம் அண்ணா, நீங்க இங்கேயே இருந்து தங்கையை பார்த்துக்குங்க. அண்ணா, என்ன மீனா, ஒரே மயக்கமா இருக்கு. காலையில இருந்து மீனா ஒண்ணுமே சாப்பிடல. தம்பி, நீ மீனாவை பாத்துக்க, நான் போய் வேண்டாம் அண்ணா, நான் போய் உடனே ஆகாரம் கொண்டு வரேன். அண்ணா, என்னால பசி பொறுக்க முடியலையே. இவ்வளவு நேரமாயும் இன்னும் தம்பியை காணோமே. மீனா, நான் போய் பார்த்துட்டு வர்றேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கமா. வீடு வாசல் சொத்து சுதந்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு மெட்ராஸுக்கு ரிக்ஷா இழுக்க வாடா வந்த. வாடா வீட்டு. முடியாது. நீங்க எனக்கு அப்பனும் இல்ல,
நான் உங்களுக்கு மகனும் இல்ல. போப்பா. ஏன்பா இந்த பெட்டி எடுத்துட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வர்றியா? சரி சார். எவ்வளவு கேக்குறேன்? உங்க இஷ்டங்க. அப்ப எடுத்துட்டு வா. ஏய் சூரியமூர்த்தி, ஏய் ஏய் சூரியமூர்த்தி, ஐயா பசி காது அடைக்குது. 3 நாளாச்சு சாப்பிட்டு, ஏதாவது கொடுங்க ஐயா. நான் மகாபாவி பணப்பேராசையினால ராஜேந்திரன் குடும்பத்தையே பாழாக்கிட்டேன். மதத்திமிரனால உங்க சந்தோஷத்தையும் கெடுத்துட்டேன். மதத்திமிரும் பணத்திமிரும் என்னோடே சாகட்டும். நீங்க நல்லா சந்தோஷமா அப்பா அப்பா அப்பா. அடிக்கிறாங்களா? எங்க அண்ணாவை அடிக்கிறாங்களா? ஐயோ, எங்க அண்ணா திருடவே மாட்டாரு. மீனா, மீனா, அடிக்காதீங்க. எங்க அண்ணா திருட மாட்டாரு. என்ன அடிச்சு கொண்டுறீங்க. மீனா, மீனா, அண்ணா, மீனா, 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 நீ இறந்து விட்டாயா? மீனா, என்னை விட்டு பிரிந்து விட்டாயா? மீனா, உன்னை தனிய பசியோடு பறவைக்கு விட்டு போய்விட்டேன் என்று என்னை விட்டு பிரிந்து விட்டாயா? மீனா, இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அம்மா. மீனா, மீனா, அண்ணா அண்ணா என்று 1000 தடவை கூப்பிடுவாய். இங்கே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்னை அண்ணா என்று கூப்பிடு. பேச மாட்டாயா? இனிமேல் நீ பேசவே மாட்டாயா? மீனா, நாமும் எப்பொழுதாவது வாழ்க்கையில் நல்ல நிலைமை அடைவோம். அப்பொழுது உன்னை ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் செய்து இந்த பாயில் கழுகினால் பார்க்கலாம் என்று இருந்தேனே, அதற்குள் என்னை விட்டு பிரிந்து விட்டாயே மீனா. மீனா, யாருக்காக என் இன்பங்களை எல்லாம் நான் துறந்தேனோ, பொங்கி எழுந்த என் உணர்ச்சிகளை பொசுக்கி விட்டேனோ, அந்த ஜீவன் என் தங்கை என்னை விட்டு போய்விட்டார். பசி பொறுக்க முடியாமல் இந்த உலகத்தை விட்டே போய்விட்டார். மீனா, 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 மீனா. வீரையா, நீ அப்பாவை பாத்துக்க, நாங்க போய் அண்ணாவை கூட்டிட்டு வர்றோம். வறுமை புயலாலே துயரக் கடல் மேவும் வாழ்க்கை
கவிழும். ஆனால் மறுமையிலும் இம்மையிலும் மங்காத ஜோதியாய் மனிதா உன் புகழ் உலாவும். கருவிலே உருவான காயம் இதில் கலந்துள்ள உயிர் நாடி கணப்போதில் ஓயும். கருவிலே உருவான காயம் பிறவியின் பயன் இன்று மனிதா உடன் பிறந்தார்க்கு நீ செய்யும் சேவைதான் புனிதா. தெருவிலே அலைந்தாலும் தீமையே விளைந்தாலும், தெருவிலே அலைந்தாலும் தீமையே விளைந்தாலும், பெருமையை இழந்தாலும் கடமையை மறவாதே. கருவிலே உருவான காயம் இதில் கலந்துள்ள உயிர் நாடி கணப்போதில் ஓயும். கருவிலே உருவான காயம். கடலினும் ஆழ்ந்தது நேசம், கஷ்டம் வந்தாலும் மாறாதடா ரத்த பாசம். கடலினும் ஆழ்ந்தது நேசம், கஷ்டம் வந்தாலும் மாறா